ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவைக்கு பின் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தின்படி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிற அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் உண்டாயிருக்கவும், நமக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் தான் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஜீவன் என்றால் என்ன? அந்த ஜீவன் எப்பொழுது நம்மை விட்டு வெளியே போனது? மறுபடியும் அந்த ஜீவன் நமக்குள் எப்படி வந்தது? அந்த ஜீவனை எப்படியெல்லாம் தேவன் பரிபூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இதற்கு முந்தின வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். அந்த ஜீவன் என்றால் என்ன என்றும் சொல்லியும் தேவன் நம்மளோடு கூட பேசினார். அந்த ஜீவன் எனக்குள் எப்படி வந்தது? அந்த ஜீவன் பரிபூரணப்பட தேவனை அறிகிற அறிவிலும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் நான் வேத வசனத்தை மூலம் தெரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறதினாலே எனக்குள் ஜீவன் பரிபூரணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட கடந்த வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலே மீண்டுமாய், அதாவது கடந்த வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். தேவனை அறிகிற அறிவு, அதாவது வேத வசனத்தை நான் வாசிக்க அந்த வசனம் எனக்குள் போக 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 அந்த ஜீவன் எனக்குள் என்ன செய்தே இருக்கிறதா, வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று பேசினார். இந்த வாரத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் இன்னும் நமக்குள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, நான் முதல் வாரங்களிலே உங்களோடு கூட சொன்னேன். அந்த ஜீவனினாலே நமக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது, அந்த ஜீவனினாலே தேவ சாயல், தேவ அதிகாரம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியை நாம் ஆளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனெனில் ஆண்டவர் தேவாதி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியை ஆள வேண்டும், இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், இந்த பூமியை கீழ்ப்படுத்தி பழுகி பெருகுவீர்கள் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய வஞ்சக சதிக்குள், வஞ்சக வலைக்குள் விழுந்தபடியினாலே அதையெல்லாம் நாம் இழந்தோம், ஜீவனை இழந்தோம். அந்த ஜீவனை நமக்குள் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 நமக்குள் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ஜீவனை விட்டார். அந்த ஜீவனை நாம் விசுவாசிக்கிற பொழுது நமக்குள் வருகிறது. அந்த ஜீவன் வேதத்தை வாசிக்க நமக்குள் பரிபூரணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் தேவன் கடந்த வாரங்களிலே நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலும் தேவன் அந்த ஜீவன் இன்னும் எனக்குள் எப்படியெல்லாம் பரிபூரணப்படுகிறது, அல்லது அந்த ஜீவன் இன்னும் எனக்குள் எப்படியெல்லாம் வாழுகிறது, அல்லது அந்த ஜீவன் எனக்குள், அதாவது பிரகாரமான மாற்றத்தை விட எனக்குள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் 1 கொரிந்தியரின் புத்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதற்கு முந்தின மாதங்களிலே தேவன் உடன்படிக்கை குறித்து நம்மளோடு கூட அநேக காரியங்களை பேசினார். ஒருவேளை நீங்கள் அதை கேட்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலில் எல்ஜேவி டிவி என்கிறதான அந்த சேனலுக்குள்ளேயே நீங்க போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை குறித்து பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் செய்த உடன்படிக்கை, நோவாவினுடைய பேழையோடு கூட செய்த உடன்படிக்கை, அதாவது பேழையும் சிலுவை மரமும் என்கிற தலைப்பிலே, அடுத்து ஈசாக்கோடு கூட செய்த உடன்படிக்கை, ஈசாக்கும் இயேசு கிறிஸ்துவும், அடுத்து புதிய உடன்படிக்கை குறித்து, தேவன் உடன்படிக்கை குறித்து நிறைய காரியங்களை நம்மளோடு கூட அவர் பேசி இருக்கிறார். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். சிலுவை தியானம் என்கிறதான ஆழமான சத்தியங்களை எல்லாம் தேவன் அதிலே பேசி இருக்கிறார்.
நீங்கள் அதை போய் கேளுங்கள். இந்த வாரத்துல வாசிக்கிற பொழுது இந்த புதிய உடன்படிக்கை, இந்த இடத்துல வாசிக்கிறோம், என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி. அதாவது மனிதன் பாவம் செய்த உடனே அவனுடைய ரத்தம் எல்லாம் பாவமாய் மாறினது. அந்த ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் பாவமாய் மாறினது. அந்த ரத்தத்தில் இருக்கிறதான DNA, குரோமோசோம், இது எல்லாமே என்னவா மாறிவிட்டது என்றால் அது பாவமாகவே மாறிவிட்டது. அந்த பாவத்திலிருந்து அடுத்த ஜெனரேஷன் அல்லது அடுத்த சந்ததிகள் எல்லாம் பாவத்திலேயே உருவாகி இந்த பூமி எல்லாம் ஆதாமுக்குள் இருந்த அந்த பாவம் அப்படியே முழு உலகமும் அல்லது முழு மனுக்குலத்துக்குள் அந்த பாவம் வந்து விட்டது. அந்த பாவத்தோடு கூட சேர்ந்து இந்த பூமியை நம்மளால ஆளுகை செய்ய முடியாது, அல்லது இந்த பாவத்தோடு கூட சேர்ந்து பரலோகம் போக முடியாது, அல்லது பாவத்தோடு கூட சேர்ந்து தேவனோடு ஐக்கியமாய் இருக்க முடியாது. தேவன் மனிதனோடு மீண்டுமாய் உறவையும் ஐக்கியத்தையும் வலுப்படுத்திக் கொள்ள அல்லது மறுபடியுமாய் அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய சொந்த மகனான ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால் தான் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளதாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நாம் கெட்டு போகாமல் இருக்கிறதற்காக, அந்த ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த நித்திய ஜீவன் வருகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த இடத்துல வாசிக்கிறது போல அந்த இரத்தத்தினாலேயே மறுபடியும் அவர் என்ன செய்யறாரா, அந்த உடன்படிக்கை செய்கிறார். இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து மீண்டுமாய் நம்மளை என்ன செய்யறாரா, ஜீவனை கொடுத்து, குமாரனுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செய்யறாரா, அவர் மீட்டுக் கொள்ளுகிறதா இருக்கிறார். அவர் மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மனிதனை மீட்டுக்கொள்ள அல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மனிதனோடு உறவு கொள்ளுவதற்காக அல்லது ஐக்கியம் கொள்ளுகிறதுக்காக அந்த ஃபெல்லோஷிப்பை வளர்த்து கொள்ளுகிறதற்காக எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவன் பாருங்க இறங்கி வந்தார். அதாவது மனிதனோடு கூட தேவன் உலாவி கொண்டிருந்தார். இப்ப சாத்தானினாலே அந்த உறவு என்ன செஞ்சிச்சுன்னா பிளவுபட்டு விட்டது. உடனே அவர் சொல்லுகிறார், ஏனெனில் பாவத்தோடு பரிசுத்தம் என்ன செய்ய முடியாதுன்னா வாசம் செய்ய முடியாது. பாவியான மனுஷனோடு பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் பண்ண முடியாது. எப்படியாவது இவனை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கினார். முதலாவது என்ன செய்தார் என்றால், அதாவது மனசாட்சியின்படி வாழணுங்கிறதா அந்த நாட்கள். அதாவது ஆதாமிலிருந்து அந்த நோவா வரைக்கும் நீங்க வாசிக்கிற பொழுது, அதாவது அந்த மனசாட்சியின்படியாவது நீங்கள் வாழ்ந்து நீதியாயிருந்து என்னிடத்தில் நெருங்குங்கள் என்று பார்த்தார். ஆனால் என்ன செய்ய முடியல, மனிதனும் தேவனும் இணைய முடியல. அடுத்து அவர் இறங்கி வந்தார். சரி, நியாயப்பிரமாணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீதி வரும், பரிசுத்தம் வரும், அதிநிமித்தமாவது நான் உங்களோடு இணைய முடியும் அல்லது நீங்கள் என்னோடு கூட இணைய முடியும்னு சொல்லி தேவன் மோசையின் மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் மனிதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிய முடியல. சரி, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாட்டி பரவாயில்ல, நீ என்ன செய்யணும், ஒரு பாவம் செஞ்சீனா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கோ, ஒரு வெள்ளாட்டு கடாவை எடுத்துக்கோ, அல்லது காட்டு புறா குஞ்சை எடுத்து அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலது பரிசுத்தத்தை உண்டு பண்ணி என்னோடு இணைந்து கொள் என்று சொன்னார். ஆனா அதிலையும் தேவனோடு மனிதனோடு தேவனும் என்ன செய்ய முடியலன்னா அந்த தேவன் எதிர்பார்த்த அந்த பரிசுத்தம் இல்லை. அப்ப அதுலயும் தேவன் என்ன செஞ்சார்னா அதையும் தேவன் தாண்டினார். அதாவது அதுக்கும் மனிதன் சரியாய் கீழ்ப்படியவில்லை என்பதை அறிந்துதான் வேதத்துல வாசிக்கிற பொழுது, இனி ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தையே என்ன செய்யலனா அவர் நமக்காக கொடுக்க இறங்கி வந்தார். அதனால்தான் வேதத்துல வாசிக்கிற பிலிப்பியர், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்தினாலே தேவனோடு கூட ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, இந்த பூமியை ஆளுகிற அதிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
அதாவது உடன்படிக்கை என்பார். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கடந்த மாதங்களிலே தேவன் அந்த உடன்படிக்கை குறித்து பேசினார். அதாவது உடன்படிக்கை என்பது பல விதங்களில செய்து கொள்ளப்படும். அதுல முன்பெல்லாம் யூத ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் உடன்படிக்கை உடன்படிக்கை என்றாலே அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அதாவது உடன்படிக்கை எதற்கு செய்வாள் என்றால், நான் உனக்கு இப்படி உதவி செய்கிறேன், நீ எனக்கு இப்படி உதவி செய். உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம், கவனன்ட். அது உறுதியான ஒரு ஒப்பந்தம், உறுதியான ஒரு 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 பிடிப்பு தான் அந்த உடன்படிக்கை. நான் இதை சொன்னா செய்வேன், நீ சொன்னா செஞ்சிரு அப்படிங்கறதான் உடன்படிக்கை. அதை குறித்து நீங்கள் அந்த கடந்த மாதங்களிலே பேசின அந்த உடன்படிக்கை குறித்து கேட்டீங்கன்னா இன்னும் ஆழமான காரியங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் கண்டறிய முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த யூத ராஜாக்கள் எல்லாம் ஒரு விதத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்றால், அதாவது இப்ப 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி கொள்றாங்க, இதை நான் உனக்கு கொடுக்கிறேன், இன்னொருத்தர் சொல்வார் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஏதாவது ஒரு வாக்குறுதி, ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை, வாக்குறுதிகள் அல்லது வாக்கு, இந்த காரியத்தை செய்யறேங்கிறதான ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய உள்ளங்கைகளை கீறிக்கொள்வாங்க. கீறிட்டு 2 பேரும் திராட்சை ரசம் குடிக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்ய 2 பேரும் 2 உள்ளங்கைகளை கீறிக்கொள்வாங்க. அந்த உள்ளங்கைகளில வடிகிற அந்த உள்ளங்கையை கீறி அதுல வடிகிற அந்த ரத்தத்தை என்ன செய்வார்னா ஒருவருடைய டம்ளர்ல ஊத்துவார், இருவர் இவருடைய டம்ளர்ல ஊத்துவார். அப்ப இவங்க 2 பேருமே என்னன்னா இவருடைய ரத்தத்தை அவரும், அவருடைய ரத்தத்தை இவரும், இவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மாத்தி மாத்தி அந்த ரத்தத்தை அவர்கள் குடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது சொல்வார்கள், உன்னுடைய ரத்தம் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய ரத்தம் உனக்குள் இருக்கிறது, இனி நம்ம 2 பேரும் ஒன்று, உனக்கு ஒண்ணுனா நான் உதவி செய்வேன், எனக்கு ஒண்ணுனா நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த உடன்படிக்கையை அவர்கள் பண்ணி கொள்வார்கள். அதே போலதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சொந்த அதாவது ரத்தத்தை, அதாவது அந்த உள்ளங்கையில என்ன செஞ்சாரா, அவர் அந்த ரத்தத்தை என்ன செஞ்சார், உள்ளங்கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது நிமித்தம் அவருடைய ரத்தம் என்ன செய்தா, சிந்தப்பட்டது. அவருடைய உள்ளங்கை மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்துல ரத்தம் சிந்தாத பகுதியே இல்லை. எல்லா பகுதியிலும், அதாவது அவருடைய சரீரத்துல மாத்திரம் 5480 காயங்கள், அவருடைய முதுகலை மாத்திரம் 150 காயங்கள், அது 17 காயங்கள், ஆழமான காயங்கள். அதாவது அவருடைய அந்த தலையில சூட்டப்பட்ட முள்ளில குத்த இருந்ததான அந்த முள்ளுகள் 17 முள்ளுகள் என்ன செய்ய அவருடைய அந்த தலை பகுதிக்குள்ள போய் அதுல ஒரு முள்ளெல்லாம் அந்த கண்ணு வழியாக வெளியே வந்தது. அப்ப அவருடைய சரீரத்துல எல்லா பகுதியிலுமே அவர் என்ன செஞ்சாரா, அந்த ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செஞ்சாரா, நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி, அவருடைய சொந்த ரத்தத்தையே, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா ரத்தத்தை சிந்துவாங்க, எபிரேயர் 9 நீங்க வாசிக்கிற பொழுது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் தமது சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மளை என்ன செஞ்சாரா, மீட்டு கொண்டார். எப்படி அந்த யூத ராஜாக்கள் அந்த ரத்தத்தை திராட்சை ரசத்துல ஊற்றி அவர்கள் பருகுகிற பொழுது இன்னும் ஒருவருடைய ரத்தம் ஒருவருக்குள்ளேயும் ஒருவருடைய ரத்தம் இன்னொருவருக்குள்ளேயும் போகிறது போலதான் நம்ம இந்த ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில, இன்னும் ஒரு சில இடங்களில வார வாரம் அந்த திருவிருந்து, அந்த கம்யூனியன் நடக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் பருகுகிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய, அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்ப நம்ம எப்பெல்லாம் திருவிருந்து எடுக்கிறோமோ, எப்பெல்லாம் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோமோ, அப்பெல்லாம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம், அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிறோம் என்கிற அந்த நினைவோடு கூட நாம் புசிக்கிற பொழுது அவரோடு கூட உடன்படிக்கை பண்றோம். அவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும்
சித்தங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த உடன்படிக்கையே தேவன் நம்மளோடு கூட செய்கிறார். சத்துருக்களுடைய இஷ்டங்களுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். என் ஜீவனையே கொடுத்து சத்துருக்களுடைய எண்ணங்களிலிருந்து, சத்துருக்களுடைய வலைகளிலிருந்து, சத்துருக்களுடைய சதிகளிலிருந்து, சத்துருக்களுடைய நாசமோசங்களிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, மாந்திரீக வல்லமைகளிலிருந்தெல்லாம் உன்னை நான் விடுவித்திருக்கிறேன். இது எனது இரத்தத்தினால் ஆகியதான உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை நான் மீறவே மாட்டேன். நிச்சயமாய் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாய் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நிச்சயமாய் நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு செய்வேன். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த வாக்குறுதிகளை எல்லாம் தேவன் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தது மாத்திரமல்ல, என் இரத்தத்தினாலே நான் இந்த உடன்படிக்கையை உன்னோடு கூட செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, அந்த மாதம் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு அப்பத்தை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு திராட்சை ரசம் குடிக்கிறோம் அப்படிங்கிற நினைவோடு கூட இல்லை. அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் புசிக்கிற பொழுதெல்லாம் ஏசப்பாவினுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்றேன். இது ஏசப்பா எனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை. ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், தரிசனத்தை நிறைவேற்றுவார், தரிசனத்தை நிறைவேற்றுவார். இது என்னோடு கூட செய்திருக்கிறதான உடன்படிக்கை என்கிற அந்த உணர்வோடு கூட நீங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிற பொழுது, அல்லது அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிற போதெல்லாம் ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததுக்கு பின்பு அவங்களுடைய ரத்தமெல்லாம் பாவமாய் மாறினது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ண கிறிஸ்து உங்களுக்காக கொடுத்த அந்த ஜீவன் நாளுக்கு நாள் உங்களை பரிபூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறது. முதலாவது சொன்னேன், கிறிஸ்துவை அறிகிறது நிமித்தம் அல்லது சத்தியத்தை அறிய அந்த ஜீவன் உங்களுக்குள் பரிபூரணப்படுகிறது. இரண்டாவது, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தை நீங்கள் பானம் பண்ண என்ன நடக்கிறது என்றால், அந்த திருவிருந்து நிமித்தம் அல்லது அந்த கம்யூனின் நிமித்தம் அல்லது ஏசப்பாவினுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண என்ன நடக்கிறது என்றால், உங்களுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கிறதா? வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 53, 54 வாசிக்கிற பொழுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சத்துருக்களுடைய இஷ்டங்களுக்கெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்காம நிச்சயமாய் கர்த்தர் எழுப்புவார். ஏனெனில் அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை விசுவாசிக்கிற பொழுது எனக்குள் வருகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறதுக்கு அவருடைய ரத்தத்தில் அவருடைய முதலாவது அவரை அறிய அந்த ஜீவன் எனக்குள் பரிபூரணப்படுகிறது. இரண்டாவது நம்ம வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண அவருடைய ஜீவன் எனக்குள் பரிபூரணப்பட்டு கொண்டே வருகிறது. என்னுடைய பழைய ஸ்வாபம், என்னுடைய பழைய ரத்தம், என்னுடைய பழைய மாமிசம், என்னுடைய பழைய முந்தின மோசம் போக்குற மனுஷன், இதெல்லாம் என்னை விட்டு களைந்து நாளுக்கு நாள் நான் புதிய மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, எபேசியரின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது 4:22-23-24 வாசிக்கிற பொழுது, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ரத்தமும் இந்த சரீரமும் எனக்குள் போக ஆதாமுடைய பழைய மனுஷன், ஆதாமுடைய முந்தின மனுஷன் என்னை விட்டு களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய சரீரம், அந்த உணர்வோட தான் நீங்க திருவிருந்துல பங்கு கொள்ளணும்.
ஏதோ மாதம் ஏதோ ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க, ஏதோ ரசத்தை கொடுக்குறாங்கங்கிற அந்த உணர்வோடு கூட இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா, ஏசப்பாவினுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றேன். என்னுடைய ஆதாமுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிய மனுஷனாகி கொண்டிருக்கிறேன், அல்லது புதிய சாயலாய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நீங்க என்ன செய்யணும்னா, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணணும். இந்த யோவான் 6:53-54 வாசிக்கிற பொழுது, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணவில்லை என்றால் நமக்குள் ஜீவன் இல்லை. நமக்குள்ள ஜீவன் இல்லை. அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண ஜீவன் எனக்குள் வருகிறது. ஜீவன் எனக்குள் வருகிற பொழுது தேவ சாயல் எனக்குள் வருகிறது. நான் இழந்து போன தேவ சாயல், அந்த முதல் வாரத்திலேயே சொன்னேன். அதாவது மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அந்த ஜீவனைத்தான் நம்ம இழந்துட்டோம். அந்த ஜீவனை கொடுக்கத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து நமக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இப்ப மறுபடியும் எனக்குள்ள அந்த ஜீவன் வந்தபடினாலே நாம் தேவனோட உறவை புதுப்பிக்கிற தேவ சாயல் எனக்குள் வருகிறது. அதிகாரம் வருகிறது, ஆளுகை வருகிறது, வெற்றி வருகிறது, செழிப்பு வருகிறது, சுகம் வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, ஐஸ்வர்யம் எனக்குள் வருகிறது. ஐஸ்வர்யம் எனக்குள் வருகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வெளிப்பாடோடு கூட நீங்கள் ஒருவேளை திருவிருந்து எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், அல்லது திருவிருந்த இந்த வெளிப்பாடோடு கூட நீங்கள் இந்த வெளிப்பாடு இல்லாமல் எடுத்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் சரீரமும், இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் ரத்தமும் எனக்குள் புது மனுஷனை உருவாக்குகிறது, அல்லது எனக்குள் ஜீவனை உண்டாக்குகிறது. அந்த ஜீவன் எனக்குள் வருகிற பொழுது வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். தரித்திரம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நமக்குள்ள வரும். அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே அதிகாரமும், பிசாசுக்கு மேல எனக்கு அதிகாரமும், இந்த பூமிக்கு மேல எனக்கு ஒரு ஆளுகையும் வருகிறது. நான் பழுகி பெருகி, தேவனுடைய பெரிய திட்டமே அதுதான். இழந்து போன ஆதாம் அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாமனுடைய சந்ததியாயிருக்கிற நாம் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாயிருக்கிறது. என் அன்பு சகோதரனை சகோதரி இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அந்த திருவிருந்துகளே பங்கு கொள்ளுகிற பொழுது எனக்குள் ஜீவன் உண்டாகிறது. என்ன நடக்கிறது? அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் உங்களுக்குள் போக 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 இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள் வருகிறார். அதைத்தான் 1 யோவான்ல வாசிக்கிற பொழுது, 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிற பொழுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப அந்த ஜீவன் எனக்குள் எப்படி வருகிறது? அவரை அறிகிற அறிவினால, அவரை விசுவாசிக்கிறதுனால, வேதவசனத்தை வாசிக்கிறதுனால. அடுத்து இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண எனக்குள் இயேசு கிறிஸ்து வளருகிறார். எனக்குள் இயேசு கிறிஸ்து உருவாகுகிறார். எப்படி மரியாளினுடைய வயிற்றிலே கர்ப்ப பையில இயேசு உருவானாரோ, அதுபோல நமக்குள் இயேசு கிறிஸ்து உருவாகிறார். அவரை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் அந்த புதிய மனுஷன், அதுதான் அந்த புதிய சாயல், அதுதான் தேவனுடைய சாயல். அந்த திரும்பவும் சொல்லுகிற அந்த தேவ சாயல் வருகிற பொழுது உங்களுக்கு அதிகாரம் வருகிறது. இந்த பூமியின் மேல் அதிகாரம் வருகிறது, இந்த பூமியின் மேல் ஆளுகை வருகிறது, இந்த சாத்தான் மேல நமக்கு அதிகாரம் வருகிறது. அவனை கீழ்ப்படுத்தணும், அவனை நசுக்கணும். மனுபுத்திரருக்கு தேவன் பூமியை கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. அதை திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? பறித்து கொள்ளணும், அல்லது திரும்பவும் அவன் கையிலிருந்து வாங்கணும். இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். மனுபுத்திரருக்கு கொடுத்த பூமியை சங்கீதம் 115-16 வாசிக்கிறோம். மனுபுத்திரருக்கு கொடுத்த பூமியை நாம் பிசாஸ் கையில கொடுத்துட்டோம். ஆனா திரும்பவும் அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியை ஆள வேண்டும். அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மெயினா அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம பானம் பண்ண நமக்குள் ஜீவன் உண்டாகிறது.
நமக்குள் ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன், நான் இந்த சொன்ன அந்த பேக்கேஜ், இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற இத்தனை காரியம், ஜீவன் என்பது ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்கிற இந்த 10 விதமான ஆசீர்வாதமும் நமக்குள் வருகிறது. நமக்குள் வருகிறது. நாம் அந்த வருகிற பொழுதெல்லாம் நாம் ஆளுகை செய்கிறவளாய் மாறுவோம். இன்னொன்னு நடக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம் நம்ம சரீரத்துக்குள் வர 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 நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுகிறது. நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் மறுபடியும் ஜீவன் அடைகிறது. அந்த உணர்வோடு கூட அவருடைய திருவிருந்துல நம்ம பங்கு கொள்ளணும். அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ற பொழுது, அவருடைய சரீரத்தை நான் பானம் பண்ற பொழுது, ஒன்று எனக்குள் இருக்கிற பாவ அணுக்கள் எல்லாம் சாகிறது. நீதிக்கேற்ற அணுக்கள் எனக்குள் வளருகிறது. இரண்டாவது, எனக்குள் இருக்கிறதான வியாதிகள் மாறுகிறது. அடுத்து என் சரீரத்துக்குள்ள இருக்கிற செத்து போன உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் ஜீவன் அடைகிறது. ஒருவேளை கணைய செத்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கிட்னி பழுதடைஞ்சிருக்கலாம், ஹார்ட் பழுதடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை நரம்பு எலும்புகள் எல்லாம் ஒருவேளை பழுதடைஞ்சிருக்கலாம். ஆனா நீங்கள் அந்த ரத்தத்தை புசிக்க புசிக்க, அந்த ஜீவன் உங்களுக்குள் போக போக உங்க சரீர உறுப்புகள் எல்லாம் பலனடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த பாவத்தை என்னால விட்டு வெளியில வர முடியல, இதை என்னால செய்யாம இருக்க முடியல. இன்றைக்கு அநேகர் பாவத்திற்கு அடிமையா இருக்கிற போதை பொருள்களுக்கு இன்னைக்கு நிறைய அடிமைப்பட்டு கிடக்குறாங்க வாலிப பிள்ளைகள். இப்ப என்ன செய்யணும்? அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் அந்த திருவிருந்துல நம்ம பங்கு கொள்ளுகிற பொழுது, அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ற பொழுது நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ரத்தமும் சரீரமும் என்னுடைய டிஎன்ஏக்குள்ள இறங்கட்டும், என்னுடைய குரோமோசோமுக்குள்ள இறங்கட்டும். இன்னும் சொல்லுங்க, வெள்ளை அணுக்குள்ள, ரத்த அணுக்களுக்குள்ள, தட்டணுக்களுக்குள்ள இதெல்லாம் எனக்குள்ள இறங்கணும். இதெல்லாம் நீங்க சொல்ல 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 உங்க சரீர உறுப்புகள் எல்லாம் புதிதாகும். உங்க சரீர உறுப்புகள் எல்லாம் புதிதாகும். என் அன்பு சகோதரனே சகோதரியோ, ஒருவேளை ஒரு சில பாவத்தை விட முடியலன்னு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால விட முடியலேங்கிற அந்த உணர்வோட, அந்த பாவ உணர்வோட, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாகும் என்று அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்க பானம் பண்ண அவர் ரத்தமும் சரீரமும் உங்களுக்குள் போக 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 இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் இருக்கிறதான, ஏனெனில் அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் உங்களுக்குள் இருக்கிற பாவ அணுக்களை எல்லாம் அழித்து, அந்த ரத்தம் உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுக்குள் இருக்கிற அந்த உயிர் உங்களுக்குள் ஜீவனாய் எழும்பு, உயிரோடு கூட எழும்பும். அப்பொழுது பாவம் செத்து போகும். பழுதடைந்து போன உங்க சரீரம் எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் மறுபடியும் எழுந்து ஓடுவீர்கள். உங்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் ஜீவனை உண்டாக்க வந்தார். அந்த ஜீவன் எனக்குள் எப்படி பரிபூரணப்படுகிறது என்றால், ஒன்று, அவரை அறிகிற அறிவினாலே என் ஜீவன் பரிபூரணப்படுகிறது. இரண்டாவது, அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்பட பரிபூரணமான ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை நிரப்புகிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன்னு சொன்னீரே. நீர் எங்களுக்குள் ஜீவனை கொடுக்கிறதற்காய் எவ்வளவு கிரயம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜீவன் எங்களுக்குள் வருவது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூரணப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உடைய ஆலோசனைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆலோசனையின்படி இந்த ஜீவனை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, அந்த ஜீவனை எங்களுக்குள் பரிபூரணப்படுத்துகிறதற்கு நாங்களும் கிரயம் செய்ய எங்க நேரங்களை ஆண்டவரே வேதத்திலையும் ஜபத்திலையும் ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறதிலும் அல்லது ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிறதிலும் நாங்கள் செலவு பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுகிற போதெல்லாம் எங்க சரீரத்துல செத்து போன உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்குள் ரீசெட் ஆகிறதுக்காய் நன்றி அப்பா. மறுபடியும் கழுகை போல அதெல்லாம் பலனடைகிறதுக்காய் நன்றி. அந்த ஜீவனை அடைந்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை அடைந்து ரோமர் 5:17 ஆண்டவரே, அந்த ஜீவனை அடைந்து திரும்பவும் நாங்கள் ஆளுகிறவர்களாய் எங்களை மாற்றுக போகிறதுக்காய் நன்றி அப்பா.
அந்த பரிபூரண ஜீவனில் பரிபூரணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையின் ரத்தத்தினால் ஆண்டவரே உண்டான அந்த விடுதலை அவர்களுக்குள் வைப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொறுப்படு வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நிச்சயமாலுமே இந்த சத்தியம் உங்களுக்கு பெலனாகவும் தேவனை அறிகிற அறிவிலும் உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அதில் நிலைத்திருங்கள். நிச்சயமாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.